நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 10/6/2024 முதல் 16/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் 5 நாட்களும் மிதுனத்தில் 2 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். சித்திரை 2-3 அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை வாரி வழங்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நல்ல நிலையில் ஆட்சி பீடத்தில் இன்னொரு வீடான தனது ரிஷபத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குருவோடு இணைஞ்சிருக்கிறது அதை விட சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குரு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு 8க்கு வந்துட்டார, பிரச்சனை ஆயிடுச்சே, இனி நமக்கு அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. குரு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருக்குது சார். குரு பார்க்க கோடி நன்மை சார். குரு 8ல் இருந்தாலும் அவர் எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பாருங்கள். 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், சூப்பர். 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், அருமையான இடம். 12 பார்க்க போகிறார். அப்போ 2ஆம் இடத்தை குரு தனகாரகன், தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துருந்து இந்த துலா ராசி என்பர்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் இருந்தால் செலவு அதிகம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்த்தார். ஆனால் குரு பார்க்கல. இப்போ குரு பார்த்துட்டார். அதே சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ என்ன அப்படின்னாக்கா, நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லை. ஆனால் இப்போ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். ஏன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி என்பர்கள் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான காலம். உங்கள் சொல் வெல்லும், ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகும், உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். 3ங்கிறது துர்ஸ்தானம், 8ங்கிறது துர்ஸ்தானம். கெட்டவன் கெட்டிடில், தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஒன்றும் குறை கிடையாது. குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், சூப்பர். மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். இப்போ 4ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், 4ங்கிறது வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம். இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். ஒரு சிலர் வண்டி விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, ஏதாவது ஒன்று. 4வது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போ சுகஸ்தானம் அப்படின்னா சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். இனி உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம்
சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும், தேடி வரும். லக்ஸூரி லைஃப். 4க்கும் 5க்கும் உடைய சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறார். இதுவும் ஒரு அற்புதம். சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடம் என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அற்புதங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான தருணம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பார்வையில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க. வேலை பளு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். புதன் சூரியன் 3 கிரகங்களும் அங்கே இருக்காங்க. அப்போது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மீடியா அதாவது சினிமா லைனில் இருக்கிறவங்க, இப்போ அதே டெலிவிஷனில் வேலை பார்க்குறவங்க, அதாவது டிவி சீரியலில் நடிக்கிறவங்க, அதை டெக்னீஷியன், அனைத்து அன்பர்களுக்கும் சிறப்பான காலம். ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும். ஆனால் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நல்ல தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, உறங்குவீங்க, எந்த குறையும் இருக்காதுங்க. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்ல வாரம், அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.